அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சமயபுரத்தில் வீற்றிருக்கும் சமயபுர மாரியம்மா, என் நாவில் எழுந்தருள வாருமம்மா, நல்ல சொல்வாக்கும் செல்வாக்கும் தாருமம்மா. நாம இந்த வீடியோ பதிவில் ஜோதிடம் மற்றும் அதன் அடிப்படைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதா 12 ராசிகளோட பெயர்களை பார்ப்போம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். சரி, எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கட்டங்கிறத பார்ப்போம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அடுத்ததா நாம நவகிரகங்களோட பெயர்களை பார்க்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 நவகிரகங்களையும் 12 ராசி கட்டத்துக்குள்ள அடைக்கலாம் வாங்க. சூரிய பகவான் 12 ராசி கட்டத்தில் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுவதால் சிம்ம ராசியானது சூரிய பகவானின் சொந்த வீடாகிறது. சந்திர பகவான் 12 ராசி கட்டத்தில் கடகராசியில் ஆட்சி பெறுவதால் கடகராசியானது சந்திர பகவானின் சொந்த வீடாகிறது. செவ்வாய் பகவான் 12 ராசி கட்டத்தில் மேசம் மற்றும் விருச்சக ராசிகளில் ஆட்சி பெறுவதால் மேசம் மற்றும் விருச்சக ராசியானது செவ்வாய் பகவானின் சொந்த வீடாகிறது. புத பகவான் 12 ராசி கட்டத்தில் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளில் ஆட்சி பெறுவதால் மிதுனம் மற்றும் கன்னி ராசியானது புத பகவானின் சொந்த வீடாகிறது. குரு பகவான் 12 ராசி கட்டத்தில் தனுசு மற்றும் மீனம் ராசிகளில் ஆட்சி பெறுவதால் தனுசு மற்றும் மீன ராசியானது குரு பகவானின் சொந்த வீடாகிறது. சுக்கிர பகவான் 12 ராசி கட்டத்தில் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளில் ஆட்சி பெறுவதால் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியானது சுக்கிர பகவானின் சொந்த வீடாகிறது. சனி பகவான் 12 ராசி கட்டத்தில் மகரம் மற்றும் கும்ப ராசிகளில் ஆட்சி பெறுவதால் மகரம் மற்றும் கும்ப ராசியானது சனி பகவானின் சொந்த வீடாகிறது. ராகு பகவான் நிழல் கிரகம் என்பதால் ராகு பகவானிற்கு சொந்த வீடு கிடையாது.
தான் இருக்கும் வீட்டையே தனது சொந்த வீடாக எண்ணி பலன் தரும். கேது பகவானும் நிழல் கிரகம் என்பதால் கேது பகவானிற்கு சொந்த வீடு கிடையாது. தான் நிற்கும் வீட்டையே தனது வீடாக நினைத்து பலன் தரும். நாம 27 நட்சத்திரங்களுடைய பெயர்களை தெரிஞ்சுக்குவோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. எந்த ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தோட 4 பாதமும், பரணி நட்சத்திரத்தோட 4 பாதமும், கிருத்திகை நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் இருக்கு. ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4ஆம் பாதமும், ரோகிணி நட்சத்திரத்தோட 4 பாதமும், மிருகசீரிசம் நட்சத்திரத்தோட 1, 2ஆம் பாதமும் இருக்கு. மிதுன ராசியில மிருகசீரிசம் நட்சத்திரத்தோட 3, 4ஆம் பாதமும், திருவாதிரை நட்சத்திரத்தோட 4 பாதமும், புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3ஆம் பாதமும் இருக்கு. கடக ராசியில புனர்பூசம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதமும், பூசம் நட்சத்திரத்தோட 4 பாதமும், ஆயில்யம் நட்சத்திரத்தோட 4 பாதமும் இருக்கு. சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தோட 4 பாதமும், பூரம் நட்சத்திரத்தோட 4 பாதமும், உத்திரம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் இருக்கு. கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4ஆம் பாதமும், அஸ்தம் நட்சத்திரத்தோட 4 பாதமும், சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2ஆம் பாதமும் இருக்கு. துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தோடைய 3, 4ஆம் பாதமும், சுவாதி நட்சத்திரத்தோட 4 பாதமும், விசாகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3ஆம் பாதமும் இருக்கு. விருச்சகம் ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதமும், அனுசம் நட்சத்திரத்தோட 4 பாதமும், கேட்டை நட்சத்திரத்தோட 4 பாதமும் இருக்கு. தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தோட 4 பாதமும், பூராடம் நட்சத்திரத்தோட 4 பாதமும், உத்திராடம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் இருக்கு. மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4ஆம் பாதமும், திருவோணம் நட்சத்திரத்தோட 4 பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2ஆம் பாதமும் இருக்கு. கும்ப ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தோட 3, 4ஆம் பாதமும், சதயம் நட்சத்திரத்தோட 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3ஆம் பாதமும் இருக்கு. மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட 4 பாதமும், ரேவதி நட்சத்திரத்தோட 4 பாதமும் இருக்கு.
நாம் இப்போ திதியை பற்றி பார்ப்போம். திதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15. சரி, நாம் இப்போ வளர்பிறை திதியை பற்றி பார்ப்போம். சந்திரன் அமாவாசையிலிருந்து பௌர்ணமியை நோக்கி போவது தான் வளர்பிறை திதி. அதோட பேரை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். அமாவாசை, பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி. இதோடு சேர்த்து நம்ம தேய்பிறை திதியையும் இப்போ பார்ப்போம். தேய்பிறை திதியை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியிலிருந்து அமாவாசையை நோக்கி சந்திரன் செல்வதையே பௌர்ணமி திதி எனப்படும். அவற்றின் பேர்களை ஒன்றொன்றாக பார்ப்போம். பௌர்ணமி, பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அமாவாசை. நாம் இப்போ பார்க்க போகிறது கிழமைகளை பற்றி. 7 கிழமைகளையும் பெயர்களை பார்ப்போம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஜோதிடம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்.